அஸ்ஸலாமுஅலைக்கும் எல்லா புகழும் இறைவனுக்கே. வெல்கம் டு நூர்னிசா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நம்ம சேனலில் பீஃப் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணி செய்கிறதுக்காக பீஃபை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. கறி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிரியாணி பார்த்திங்கன்னா பாஸ்மதி ரைஸில் தாங்க செய்கிறோம். நல்லா அரிசி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாங்க. அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. நம்ம இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் தாங்க எடுத்துருக்கோம். இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணி பிரியாணி செய்கிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாங்க. 200 ml எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்துலேயும் 5 சேர்த்துக்கலாங்க. நல்லா பெரிய வெங்காயமாக 5 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வணக்கி விட்டுலாங்க. நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வணங்கிடுச்சுங்க. நல்லா வணங்கினா தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. 4 பச்சை மிளகா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. எண்ணெயிலே நல்லா வதங்கட்டுங்க. அப்போ தான் நல்லா பிரியாணி மணமாக இருக்கும். 5 பெரிய தக்காளியை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம எந்த அளவுக்கு வெங்காய தக்காளி நிறைய சேர்க்குறோமோ அந்தளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாவை சேர்க்க ஆரம்பிச்சிடலாங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. சின்ன ஸ்பூனில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. மசாலாவோடு சேர்த்து நம்ம வேக வச்சுருக்க கறியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாங்க. கறியை சேர்க்கும் போது வீடியோவில் எடுக்க மறந்துட்டேங்க. நீங்கள் கறியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கடுத்து நம்ம ஒரு பாக்கெட் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நம்ம வேக வச்சுருக்க கறியில் பார்த்திங்கன்னா மசாலா, தயிர் எல்லாம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. பாஸ்மதி ரைஸுங்கிறனால நம்ம ஒரு உலக்கு கம்மியாகவே ஊற்றிக்கலாங்க. 2.5 உலக்கு அரிசிக்கு 4 உலக்கு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு உலக்கு கம்மியாக தான் ஊற்றிருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கைப்பிடி அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க. 2 எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வரட்டுங்க. தண்ணி நல்லா கம்மியானது நம்ம தம்மில் போட ஆரம்பிச்சிடலாங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வற்றணுங்க. நல்லா கொதிச்சிட்ருக்கு. அடுப்பில் அரிசி போட்டே அடுப்பை பார்த்திங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கணுங்க. தண்ணி கம்மியானது நம்ம சிம்மில் வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி குறைஞ்சிட்டே இருக்குங்க. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாங்க. சிம்மில் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாங்க. நம்ம சாப்பாட்டுக்கு நெய் சேர்க்கறனால நல்லா மணமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. 4 ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இப்போ நம்ம பிரியாணி தம்மில் போட்டுடலாங்க. கீழே ஒரு தோசைக்கல் வச்சுட்டு ஒரு நியூஸ் பேப்பர் வச்சு தட்டு போட்டு மூடிடலாங்க. மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருங்க. 20 நிமிஷம் நல்லா தம்மில் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நமக்கு சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. பாஸ்மதி ரைஸ்லாம் உடையாமல் சூப்பராக வந்திருக்குங்க. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். நமக்கு சூப்பராக பீஃப் பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் எப்படி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.